அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கான பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம், இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும், தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், கடன் பிரச்சனை தலை தூக்கலாம் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக யோகமான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் உச்சபலத்தில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாங்க. அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ராசிகள் குரு பகவான் உச்சம் அடைஞ்சாலே நல்ல பலன்கள் பெறுவாங்க. சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமான நல்ல பலன்கள் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மோசமான விளைவுகளையும் சந்திப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானினுடைய வக்ர உச்சி அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் கிடையாது. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தராங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசி பெயர்ச்சி ஆகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாரு. அது தவிர குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது தவிர்த்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளான ஒரு பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு எவருக்குமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நிகர் இல்லை என்கிற எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாருமே நிகர் கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும். அந்த எண்ணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. போதை அப்படி இல்லைன்னா புகழ் போதைக்கு அடிமையாகும் சூழல் உருவாகலாம். 6வது இடத்துல குரு உச்சமடைவதால வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும். வாகன கடன், கல்வி கடன் போன்றவை கிடைக்க பெறும். இருந்தாலும் கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாராய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால தங்களை பொறுத்த வரைக்கும் ஈகோவை விட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அதிலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் இணைறாங்க. புதன் வக்ரம் பெறுகிறார். இதற்கு பிறகு சுக்கிரன் சேர்கிறார். இதனால வேலை பளு அதிகமாகும். வேலையை தூக்கி எறியும் கூடிய சூழ்நிலையையும் ஏற்படும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. உத்தியோகம் அப்படிங்கிறதும் பணியிடம் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை நீங்க தூக்கி எறிந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரகொம்பாகிவிடும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியம். அதிலும் உங்களுடைய பணியிடத்திலையும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப கவனமா இருக்க பாருங்க. அதே நேரம் ராகு ராசியில இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறதோ இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுறதையோ தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது விவாதமாக மாறுகிறது, வாக்குவாதமாக உருவாகிறது அப்படின்னும் போது அது ஆரம்பத்திலேயே தவிர்த்து அந்த இடத்த விட்டு நகர்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி காசு பணத்துக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சமே இருக்காது. பொருளாதாரம்
ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புது இடம் புது வீடு அமையக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆரோக்கிய விஷயத்தில் அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லதுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தமோ ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகளும் வரலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. எப்போதும் போல இந்த காலகட்டம் ஓரளவுக்கு வந்து சுமாரான பலன்களை தரும் அப்படின்னே சொன்னாலும் சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காம இருந்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமும் உண்டாகுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதிகம் பேசுறதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்புவதற்கு முன்பாக அதை பற்றி ஆலோசனை செய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளில் வந்து அவசர முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒரு விதமான தைரியம் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமா தங்களது வியாபாரத்தை லாபகரமா செய்வாங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் வந்து உண்டாக பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடமும் விவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்க பெற்றாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி பகவானினுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா அதிரடியான கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துகிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் படாத பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதிலும் குறிப்பாக சில விஷயம் சொல்லணும்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் மத்தியில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் தேவையில்லாத விவாதங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே நேரம் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் அமைதியான போக்கு அப்படிங்கிறத கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பிள்ளைகளின் போக்கில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. தாய் வழி உறவுகளுடன் ஏதேனும் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விளைவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்கள்
மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தாலும், நீங்க உங்களுடைய படிப்பு விஷயத்துல வந்து கவனத்த செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதனால படிப்பு விஷயத்துல கூடுமான வரைக்கும் உஷாரா இருக்க பாருங்க. அதே நேரம் சவால்கள சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி உருவாகுங்க. மறைமுக எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களால சலசலப்புகள் ஏற்படலாம். அலுவல் ரீதியான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. ஆரோக்கியத்துல வந்து அதிக கவனத்த செலுத்த பாருங்க. செரிமானம் தொடர்பான சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா மன அழுத்தத்தால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் கடின உழைப்பு, நுணுக்கமான திட்டமிடல் மூலமா நிதி ஆதாயங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. கஷ்டத்துல இருந்து சுலபமாக தங்களினுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக வெளிவந்துருவீங்க. நெருக்கடியான பலவிதமான சிக்கல்கள்ல இன்னல்கள்ல இருந்து நீங்க வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நீங்க இழந்த பணம், சொத்து, தங்கள் மரியாதையை திரும்பவும் கடவுள் தங்களுக்கே மீட்டு கொடுக்க போகிறாரு. எல்லா வல்ல இறைவனும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் இந்த நன்மைகளை தடுக்கக்கூடிய விதமாக இந்த கண் திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த கண் திருஷ்டியில இருந்து நீங்க விடுதலை பெற பதில இருந்து தவிர்த்து கொள்ள நீங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை நிற கண் திருஷ்டி தாயத்தை அடுத்த 25 நாட்களுக்கு நீங்க அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் காரணமா தங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள்ல எதுவும் எவ்வித தடையும் இருக்காதுங்க. சரியான நேரத்திற்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கண்டிப்பாக நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது.